அனைவருக்கும் வணக்கம். PVK சீரீஸில் எல்சிஎம் கெசிஎம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணலாம், இந்த ஃபைனல் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? இது சார்பகா எண்களின் மீசியம் 6006. ஒரு எண் என்ன கொடுத்துருக்காங்க? 66 எண்ணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன பார்த்தோம்? என்ன பார்த்தோம்? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். சரியா? ஓகே. அந்த நம்பர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த 2 நம்பரோட எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சரி, இதில் என்ன சொல்லிட்டாங்க? இந்த எல்சிஎம் ஆஃப் த 2 கோப்ரைம் நம்பர்ஸ். சரியா? எவ்வளவா? 6006 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி என்னது சார்பகா. இது சார்பகா எண்களின் ஹெச்சிஎஃப் எவ்வளோ இருக்கும்? எப்பவுமே 1 தான் இருக்கும். கோப்ரைமோட ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும்? 1 தான் இருக்கும். சரியா? அப்போ ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ், அப்போ இந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் சொல்லிட்டாங்க, எவ்வளவு? 66 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்னொரு நம்பரை நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இதை வச்சு கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது ஒரு 9 டைம்ஸ் எவ்வளோ வரும்? 66 இன்ட்டு 9 54 594 வரும். சரியா? அப்போ ரிமைனிங் எனக்கு ஒரு 6 வரும். இதை கேன்சல் பண்ணால் 1. சரியா? அப்போ இன்னொரு எண் என்ன இருந்திருக்கும்? எனக்கு 91 இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 82 என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. ஆப்ஷன்லாம் பாருங்க. என்ன வெளியே இருக்கு? 2 கியூப் வெளியே இருக்கு, எக்ஸ் கியூப் வெளியே இருக்கு. சரியா? ஓகே, அப்போ எல்லாம் இருக்கு. இந்த எக்ஸ்பிரஷன் 3 இடத்துல இருக்கு. 2x மைனஸ் 3y, 2x மைனஸ் 3y. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மட்டையும் இந்த ஈக்குவேஷன் அப்படிதான் கொண்டு வர போறேன். அப்போ நான் வெளியே என்ன எடுக்கிறேன் பாருங்க. வெளியே எதை எடுக்கலாம்? நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். சரியா? ஓகே, அப்போ பாருங்க, எக்ஸை வெளியே எடுக்கும் போது ரிமைனிங் என்ன இருக்கும்? 2x மைனஸ் 3y. நம்மளுக்கு இந்த கொடுத்த ஆப்ஷன்ல கொடுத்த அந்த ஃபார்மட் வந்துருச்சு. இங்க ஸ்கொயர் இருக்கும். நம்ம எக்ஸை வெளியே எடுத்திருக்கோம், பவர்ல 2 இருக்கு. அப்ப நம்ம வெளியே எடுத்த அந்த எக்ஸ்லயும் என்ன இருக்கும்? பவர் 2 இருக்கும். சரியா? அதை கவனமா என்ன பண்ணணும்? போடணும். ஓகேவா? சரி, அடுத்து 4x மைனஸ் 3y, என்னது 6y இருக்கு. அதில் என்ன பண்றேன்? நான் வெளியே இந்த பவர்ல கியூப் இருக்கு, நான் வெளியே 2 எடுக்கிறேன். ஓகேவா? வெளியே 2 எடுக்க மாட்டா ஆகும், இந்த பவர்ல இருக்கிற 3யும் இங்க வரும். சரியா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x மைனஸ் 3y. இந்த ஃபார்மெட்டு கொண்டு வர்றேன். சரியா? இது எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கு, அதனால இப்படி கொண்டு வரேன். ஓகே, வேற அதை எப்படி எழுதலாம்? 8x கியூப் மைனஸ் 27y கியூப் எப்படி எழுதலாம்? நான் 2x கியூப் மைனஸ் 3y கியூப் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாம். சரியா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? a கியூப் மைனஸ் b கியூப்ல எனக்கு 2x மைனஸ் 3y, வேற என்ன வரும்? இது 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ இது ஃபர்ஸ்ட் இதோட, இது 2வது ஈக்குவேஷனோட நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். இது 3rd ஈக்குவேஷன். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ காமனாக என்ன இருக்கு? 2xy, என்னது 2x மைனஸ் 3y இருக்கு, இங்கேயும் 2x மைனஸ் 3y இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேவா? அப்போ எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம்? எழுதிட்டு இந்த காமனாக இருக்கிறத 1 டைம் எழுதிட்டு பவர்ல எது ஹையஸ்டா இருக்கோ அதை எழுதுவோம். ஓகே, எழுதியாச்சு. ரிமைனிங் என்ன பண்ணுவோம்? மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? சேர்த்து எழுதிடுவோம். இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க 2 கியூப் இருக்கு, வேற இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். சரியா? அப்ப இதுதான் என்னது? என்னோட எல்சிஎம். சரியா? ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 83
என்ன சொல்லியிருக்காங்க, if LCM of a and a plus 2 is என்ன சொல்லியிருக்காங்க 1300, find the LCM of a and a plus 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சரி. அப்போ பாருங்க, a மற்றும் a பிளஸ் ஆகியவற்றின் மீப்போர் பொது மடங்கு 1300 எனில் a மற்றும் a பிளஸ் 1 இவற்றின் என்ன கேட்டிருக்காங்க, ஆமாம் மீப்பொரு பொது மடங்கு LCM கேட்டிருக்கேன். சரி, அப்போ பாருங்க, எனக்கு தெரியும் என்ன தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகேவா, ஓகே. அப்போ a பிளஸ் 2. ஓகே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், எல்சிஎம் 1300 கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் என்னன்னு தெரியணும். அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது. சரியா, அப்போ நான் ஹெச்சிஎஃப் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? அப்போ பாருங்க, எனக்கு இது a பிளஸ் 2. ஓகேவா, அப்போ என்ன வாய்ப்பு இருக்கு, எனக்கு கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை கன்செக்யூட்டிவ் ஈவன் நம்பராக இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஓகே. அப்போ இந்த ரெண்டு நம்பர் அப்படிதான் இருக்கும். ஓகேவா, இது ஆட் நம்பர் தான், இதுவும் ஆட் நம்பர், கன்செக்யூட்டிவ் ஆட் நம்பராக இருக்கும். இது ஈவன் நம்பர் அப்படின்னா இதுவும் ஈவன், அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களாக இருந்திருக்கும். சரியா, ஓகே. ஆனால் பாருங்க, நம்மளுக்கு ஹெச்சிஎஃப் ஒரு ஈவன் நம்பராக இருந்திருக்கு. சரியா, நம்மளுக்கு ரெண்டு நம்பர் ஆட் நம்பராக இருக்கும்போது ஹெச்சிஎஃப் இப்படி தான் இருந்திருக்கும், நம்மளுக்கு எல்சிஎம் இப்படி தான் இருந்திருக்கும். எல்சிஎம்மும் நம்மளுக்கு ஆட் நம்பராக தான் இருக்கும். சரியா, இரண்டு ஒற்றைப்படை எண்களோட மிகச்சிறிய பொது மடங்கு மீசியம் எப்படி தான் இருக்கும், ஒரு ஒற்றைப்படை எண்ணாக தான் இருக்கும். இங்கே நம்மளுக்கு இரட்டைப்படை எண் வந்திருக்கு. சரியா, அப்போ இது என்ன தெரியும், இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த ரெண்டு எண்கள் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். சரியா, ஓகே. நம்மளுக்கு தெரியும் அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் மீட்சியமை எவ்வளவு அப்படின்னு கேட்டா, இது ஹெச்சிஎஃப் எவ்வளோன்னு கேட்டா 2 அப்படின்னு சொல்லிடுவோம். நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா, அடுத்தடுத்த இரட்டைப்படை எண்களின் ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும், 2 அப்படின்னு இருக்கும். சரியா, ஓகே. அப்போ பாருங்க, இதை சால்வ் பண்ணுங்க. பெருக்குனா a² + 2a, இது 2600. ஓகேவா, இது உள்ள கொண்டு வந்துருங்க. a² + 2a - 2600 = 0 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா, அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா, அப்போ பாருங்க, எனக்கு பெருக்குனா -2600 வரணும், கூட்டுனா +2 வரணும். சரியா, அப்போ நான் என்ன ஃபேக்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு 52 - 50 அப்படின்னு எடுக்கும். அப்போ தான் இதை பெருக்கும் போது எனக்கு -2600, கூட்டும் போது +2 வரும். ஓகேவா, அப்போ எப்படி எழுதலாம், எனக்கு a - 50 a + 52 அப்படின்னு எழுதுவோம். நம்ம ஏவோட வேல்யூ எழுதும்போது எப்படி எழுதுவோம், ஏவோட வேல்யூ இங்கே இது +50 இருக்கும், இது -52 மாறிடும். ஓகேவா, இதான் எனது ஏவோட ரெண்டு வேல்யூ. ஏ நெகட்டிவாக இருக்க சான்ஸ் கிடையாது. அப்போ ஏவோட வேல்யூ 50 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, அப்போ a 50 அப்படின்னா a + 1 இது ரெண்டுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 50 51 ரெண்டு நம்பர் தெரிஞ்சிச்சு. அப்போ 50 51 இரண்டும் என்னது, அடுத்தடுத்த எண்கள். சரியா, நம்மளுக்கு கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸோட எல்சிஎம் எப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு பாருங்களேன், எனக்கு கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ் அதோட ஹெச்சிஎஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு 1 தான் இருக்கும். சரியா, 2 consecutive numbers are co-primes. ஓகேவா, ரெண்டு அடுத்தடுத்த எண்கள் என்னது, சார்பகா எண்கள், அதோட ஹெச்சிஎஃப் எப்பவுமே 1 தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எழுதுங்க, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஓகேவா, எவ்வளவு 50 51, இது எதுக்கு ஈக்குவல், எல்சிஎம், அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஹெச்சிஎஃப் உங்களுக்கு தெரியும், ரெண்டு அடுத்தடுத்த எண்கள் ஹெச்சிஎஃப் 1. ஓகேவா, அப்போ இது பண்ணால் 2550, இங்கே எல்சிஎம் தான் இருக்கும். சரி, அப்போ எல்சிஎம் எவ்வளவு, 2550. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 84. when a greatest number is subtracted from என்ன கொடுத்துருக்காங்க 6715 and the resulting number is exactly divisible by 12 18 21 and 30, the greatest number is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் பொழுது
எனது அந்த கிடைக்கக்கூடிய எண் 12, 18, 21, 30 ஆகியவற்றை மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? அப்போ பாருங்க, அப்போ இத 4 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகப்பெரிய எண் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்சிஎம் எடுங்க. 12, 18, 21, 30. சரியா? நான் 3 டேபிளில் போடுறேன். 4, 6, 7, 10. அகெயின் என்ன பண்ணுறேன்? 2 டேபிளில் போட்டால் இது 2, இது 3, 3, 7, 5. ஓகேவா? வேறு எதாவது காமன் டேபிளில் போட முடியுமா? போட முடியாது. சரியா? அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 7 × 5 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இது 4, 9, எனக்கு 7, 5. ஓகேவா? இது ஒரு 20, 63 × 20 எவ்வளோ வருது? 126, 0, 1260 அப்படிங்கிறது எனக்கு எல்சிஎம்மாக கிடைக்குது. இந்த 4 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். சரியா? இந்த எண் எப்போ கிடைக்குதான்? எனக்கு 6715 சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்குதான். சரியா? ஓகே. The resulting number is exactly divisible by. ஓகேவா? அப்போ இந்த 6715 இருந்து இந்த 1260 நான் மைனஸ் பண்ணிட்டா, சரியா, கிடைக்கிற நம்பர் என்னது? இந்த 3 நம்பரும் என்னது? 4 நம்பரையும் மீதியின்றி வகுப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, அப்போ இந்த 6715 இருந்து எதையோ ஒரு நம்பரை மைனஸ் பண்றாங்க. எனக்கு ரிசல்ட் எவ்வளவு கிடைக்குது? 5400. எனக்கு எவ்வளவு கிடைக்குது ரிசல்ட்டிங்? இந்த 4 நம்பரையும் டிவிசிபிள் பண்ற அந்த நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் எத்தனை? நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் எவ்வளவு? 1260. சரியா? அப்ப நம்மளுக்கு இந்த நம்பர் தான் வேணும். அப்ப என்ன பண்ணுவேன்? இதை அங்க கொண்டு வந்துட்டு இந்த 1260 உள்ள கொண்டு வந்துருவேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்? செப்பரேட் பண்ணா இது 5, இங்க 11, ஒரு 5, இது 54. அப்போ 5455 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 85. ABC start at the same direction, run around the circular stadium. A completes a round in 252 seconds. B in என்ன கொடுத்துருக்காங்க? 308 seconds. C in 198 seconds. All starting at the same point. ஓகேவா? சேம் பாயிண்ட். ஆஃப்டர் வாட் டைம் வில் த மீட் அகைன் அட் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு 3 பேர் என்ன பண்ணுறாங்க? வட்ட வடிவ ஒரு வட்ட வடிவ அரங்கத்தில் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஸ்டேடியத்தை தூக்கி ஓடிட்டு இருக்காங்க. சரியா? அதில் கொடுத்துட்டாங்க. ஏ என்னது 252 வினாடிகளும், பி 308 வினாடிகளும், சி 108 வினாடிகளும் ஆகின்றன. சரியா? கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் அது பாட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் 3 பேரும் ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில் 3 பேரும் ஸ்டார்டிங் பாயிண்டில் மீட் பண்ணியிருப்பாங்க அந்த டைம். சரியா? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி மீட் அகைன் அந்த மாதிரிலாம் வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம எனக்கு தான் கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க போகிறேன். 252, 308, 198. சரியா? அப்போ 2வது டேபிள் போடுங்க. போட்டால் என்ன வரும்? 20, 12, 126. சரியா? இது 154, இது 99 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து 3 டேபிளில் போட்டால் என்ன வரும்? இது ஒரு 42 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இது கேன்சல் ஆகுமா? இது 3 டேபிளில் கேன்சல் ஆகாது. ஓகேவா? அப்போ 154ன்னு இருக்கட்டும். இது ஒரு 33. சரியா? அகெயின் ஒரு 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வருது? இது ஒரு 20, இது ஒரு 14, 154, இது ஒரு 11. ஓகேவா? அடுத்து 7 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. இது 2 டைம்ஸ். இது என்ன வருது? இது கேன்சல் பண்ணால் இது ஒரு 2, 22, இது ஒரு 11. அடுத்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2, 2, 1.
அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 1 1. சரியா, இப்படி கிடைக்கும். அப்போ என்ன இருக்குது, எனக்கு 2 பவர் 2 3 பவர் 2 இன்ட்டு 7 இன்ட்டு 11. ஓகேவா, 2 பவர் 2 எவ்வளவு 4 இன்ட்டு 9 இன்ட்டு 7 இன்ட்டு 11. ஓகேவா, அப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும் எனக்கு 63 இன்ட்டு 4. ஓகேவா, 60 இன்ட்டு 4 எவ்வளவு 60 இன்ட்டு 4 எனக்கு 240. அப்போ 63 இன்ட்டு 4 252 இன்ட்டு 11. 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு ஈஸி. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இப்படி எழுதிக்கிடுவோம், இடையில உள்ளதை ஆட் பண்ணி எழுத போகிறேன். இது ஒரு 7, இது ஒரு 7. சரியா, அப்போ ஆன்சர் என்னது 2772. இது நம்மளுக்கு செகண்ட்ஸ். ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாம் மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த மினிட்ல என்னது கன்வெர்ட் பண்ண 60ஆல் என்ன பண்ணுவேன், நான் டிவைட் பண்ணுவேன். சரியா, அப்போ பண்ண என்ன வரும் எனக்கு 4 டைம்ஸ். ஓகேவா, என்ன வரும் 240 அப்படின்னு வரும். ரிமைனிங் 37. ஓகேவா, அப்போ இது ஒரு 6 டைம்ஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும் 12 வரும். சரி, அப்போ 46 minutes 12 seconds அப்படின்னு வரும். ஓகேவா, ஓகே, அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 86. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்பர்ஸும் வேரியபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 27 81 9. நான் ஆல்ரெடி சொன்னேன் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு நார்மல் ட்ரெடிஷனில் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம். 81 பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. 81ல் இந்த 81 என்ன பண்ணோம், 81 டிவைட் பண்ணோம், இந்த 27 டிவைட் பண்ணோம், 9 டிவைட் பண்ணோம். சரியா, அப்போ எல்சிஎம் என்னது 81 தான். ஓகேவா, இருக்கையிலே பெரிய நம்பர் எடுத்துட்டு அந்த பெரிய நம்பரை இந்த 3 நம்பருமே டிவைட் பண்ணுதா அப்படின்னு பாருங்க. டிவைட் ஆச்சு அப்படின்னா, டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதான் என்னது எல்சிஎம். அப்போ இந்த 3 நம்பரோட எல்சிஎம் என்னது 81. சரியா, அடுத்து எல் எங்க இருக்கு, இதுல இருக்கு, இதுல இல்லை, அதுல இருக்கு. சரியா, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, எல்சிஎம்ல காமனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ இருக்கிற வேல்யூபிளாக எழுதிடலாம். எல் இருக்கு, எம் இருக்கு, என் இருக்கு. சரியா, எல் பவர் எது அதிகமாக இருக்கு, இங்கே எல், இங்கே எல் பவர் 3. ஓகேவா, அப்போ எல் பவர் 3. எம் பவர் 2, இங்கே எம் பவர் 2, அங்கே எம் பவர் 4. அப்போ எம் பவர் 4. இங்கே என், அங்கே என் பவரில் 2. ஓகேவா, இப்போ இதான் என்னது ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 87. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த 2 பாலினாமியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஓகே, கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த நம்பர்ஸ். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, பெரிய நம்பரை எடுத்துக்கோங்க. இருக்கலே பெரிய நம்பர் 60. இந்த 60யை 60 டிவைட் பண்ணும், 45 டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ணாது. சரியா, அப்போ என்ன பண்ணுங்க, 60யோட நெக்ஸ்ட் மல்டிபிள்ஸ் எவ்வளோ என்னது 120. 120யை 60 டிவைட் பண்ணும், இந்த 45 டிவைட் பண்ணுமா, டிவைட் பண்ணாது. சரியா, அதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் 180. 180யை இந்த 60யும் டிவைட் பண்ணோம், இந்த 45 என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். 45 இன்ட்டு 4 180. அப்போ எல்சிஎம் என்னது 180 அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். சரியா, ஓகே, அப்போ என்ன இருக்கு, காமனா 2லையும் x³ வெளியே எடுத்திருக்காங்க. ஓகேவா, அப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து x³ வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தா என்ன இருக்கும், எனக்கு x - 1 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, சரி, இதில் எனக்கு என்ன வந்துருச்சு, எனக்கு இது ஒரு ஃபேக்டர்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. x - 1 ஒரு ஃபேக்டர் தெரிஞ்சு போச்சு. x - 1ன்னா என்ன அர்த்தம், x = 1 அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ இதோட ஒன்லி ஃபேக்டர்ஸ் என்ன இருக்க போகுது, இந்த x - 1 இருக்க போதா. ஓகே, நான் செக் பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், இங்கே கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கு 1 3 -3. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ண என்னது, எனக்கு 0 ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், சிந்தடிக் டிவிஷன் போகிறேன். சிந்தடிக் டிவிஷனில் இது 1 -3 + 2. ஓகேவா, சரி, அப்புறம் இங்கே என்ன பண்ணுவேன், நான் 1 - 3 + 2.
ஓகே, அப்போ நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்திருக்கிறேன். அப்போ இது 0 1 இறக்குவேன். 1 × 1 + 1, அப்போ -2 இது பண்ணும்போது -2 இங்கே 0 வரும். ஓகேவா, இங்கே 0 வந்துட்டு அப்படின்னா இது இந்த டேர்ம் எப்படி எழுதணும்? இது x⁻0, இது x1 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதணும். x⁻0ன்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட். அப்போ இது எப்படி எழுதுறது? நான் இதை எப்படி எழுதுவேன்? -2 இதை x-2 அப்படின்னு எழுதுவேன். சரியா, இந்த டேர்ம் எப்படி எழுதுவேன்? x-2. அப்போ இதோட இன்னொரு ஃபேக்டர் என்னது? x-2, இந்த ஃபேக்டர் x-1. ஓகேவா, அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு x-1 x-2 அப்படின்னு கிடைக்குது. சரியா, ஆல்ரெடி இதை சிம்பிளை பண்ணி வச்சிருக்கோம் இதை. ஓகே, அப்போ பாருங்க என்ன எழுதுவோம்? 180 எழுதுவோம். வேற என்ன வெளியே எடுத்திருக்கோம்? x3. காமன் என்ன இருக்கு? x-1 x-1 அதை எழுதுவோமா? எழுதிடுவோம். வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? இந்த x-2 இருக்கு. ஓகேவா, அப்போ என்னது? இதுதான் ஆன்சர். ஓகேவா, இதை வச்சு எடுக்கணும் கூட அவசியம் இல்லை. ஓகேவா, இதனால எக்ஸோட வேல்யூ 1 போல சப்ஸ்டிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்களே என்ன பண்ணலாம்? நம்மளே இதில் சிந்தடிக் டிவிஷனில் பண்ண என்னது கோஎஃபிஷியன்ட்லாம் ஆட் பண்ணால் எனக்கு 0 வருது. அதனால நானே என்ன பண்ணுறேன்? ஒரு வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக ஒரு 1ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? எனக்கு ஆன்சர் கரெக்டாக வருது. ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 88. ப்ராடக்ட் ஆஃப் தி கோப்ரைம் நம்பர்ஸ் இஸ் 119. ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, தமிழில் இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் எனது 119 எனில் அதன் மீபோவா. சரியா, ஓகே, இது என்ன சொல்லலாம்? பகா எண்ணோட சார் பகா எண் அப்படின்னு சொல்லலாம். அதான் எனது கோப்ரைம். ஓகேவா, அப்போ எனது சார் பகா எண்கள். நம்மளுக்கு தெரியும் கோப்ரைம் நம்பர்ஸோட எப்படி இருக்கும்? HCF எப்போவுமே 1ஆ தான் இருக்கும். சரியா, அப்போ ரெண்டோட பெருக்கல் பலன் 119 சொல்லிட்டாங்க. ஓகேவா, நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM. நம்மளுக்கு 2 கோப்ரைம் நம்பரோட HCF இப்படி தான் இருக்கும், 1ஆ தான் இருக்கும். ஓகேவா, இது 2 நம்பரோட ப்ராடக்ட் சொல்லிட்டாங்க. அப்போ LCM என்ன தான் இருக்கும்? இந்த 119 தான் இருக்கும். சரி, கொஸ்டின் நம்பர் 89 பாருங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். அந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுப்புக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் என்ன கேட்டிருக்காங்க? அந்த மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. A number x is divisible by 13 when this number is divided by 16, 24, 32. It leaves a remainder 6 in each case. The least value of x அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஓகே, அப்போ அந்த நம்பர் என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேவா, ஓகே, வேற அது 13ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? when this number is divided by 16, 24, 32 it leaves a remainder 6 in each case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர் என்ன, காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்போ இந்த 4ல் போட்டால் இது 4, இது 6, இது 8. அகெயின் 4ல் போட்டால் இது என்ன வரும்? இது 1, இது 6, இது 2 அப்படின்னு வரும். அடுத்து எனக்கு 2ல் போட்டால் 1, 3, 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 3ல் போனால் 1, 1, 1. சரியா, அப்போ இது ஒரு 16, 32, 96. ஓகேவா, அப்போ எல்சிஎம் என்ன கிடைக்குது? 96. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 நம்பரையும் காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் என்னது? 96. சரியா, அப்போ அந்த நம்பர் எப்படி இருந்திருக்கும்? இந்த 96ஓட மல்டிபிளாக தான் இருந்திருக்கும். அதை கே ஃபேக்டர் ஏதோ ஒரு ஃபேக்டர் போட்டால் என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கிடைக்கும். சரியா, 96ஓட மல்டிபிளாக தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது? ஒவ்வொரு கேஸ்லையும் ரிமைண்டர் 6 கிடைக்குதான். சரியா, அப்போ 96 என்னது? 96ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ப்ளஸ் என்ன இருந்திருக்கும்? 6 இருந்தால் தான் இந்த நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு ரிமைண்டர் 6 கிடைச்சிருக்கு. ஓகேவா, சரி, அப்போ இது கிடைக்கிற ஆன்சர் எதாகணும்? எனக்கு வர்ற நம்பர் 13ஆல் டிவைட் ஆகணும். சரியா, ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? கேக்கு வேல்யூ k = 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் 96 என்ன வரும்?
96 plus 6 102 அப்படின்னு வரும். இந்த 102 13 டிவைட் ஆகுமா? எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. சரியா? அப்போ k = 1 எடுக்க முடியாது. என்ன பண்றேன்? k = 2 சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணா 192 plus 6 வரும். அப்போ 1 என்ன வரும்? எனக்கு ஆன்சர் 198 வரும். இதுவும் என்ன ஆகாது? 13 டிவைட் ஆகாது. சரியா? அடுத்தோட k யோட மதிப்பு நான் 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணா 96 into 3 என்ன வரும்? 18. இது ஒரு 28. சரியா? அப்போ 288 plus 6 ஓகேவா? 294 அப்படிங்கிறது 13 டிவைட் ஆகுமா? ஆகாது. சரியா? இது 2 times 26 டிவைட் ஆகாது. அடுத்து k யோட மதிப்பு 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். சப்ஸ்டிட் பண்ணா 96 into 4 plus 6 என்ன வருது? 20. இது ஒரு 24க்கு 4. இது ஒரு 36. அப்போ 384 plus 6 390 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ இந்த 390 13 டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். சரியா? ஓகே. அப்போ என்னது? அந்த நம்பர் என்னவா தான் இருந்திருக்கும்? 390 தான் இருந்திருக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? அந்த கேஸுக்கு மிகச்சிறிய மதிப்பு. நம்ம கே கூட வேல்யூ இன்னும் பெரிய நம்பர் சப்ஸ்டிட் பண்ணா கிடைக்கும். 13 நம்பர் 13 டிவைட் ஆகிற நம்பர் நிறைய கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இருக்கிறதுலே மிகச்சிறிய நம்பர் சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேயோட மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணதில் எனக்கு 390 தான் மிகச்சிறிய நம்பர். 13 டிவைட் ஆகிற நம்பர் கிடைச்சிது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 90. என்ன சொல்லியிருக்காங்க? எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 2 எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ பாருங்க 3 இருக்கு, 3 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. காமனாக பாருங்க என்னென்ன இருக்கு? இந்த 2x 3yங்கிறது காமனாக எல்லாத்துலேயும் இருக்கு. அப்போ அந்த ஃபார்மேட்டில் தான் எழுத போகிறேன். சரியா? அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ பாருங்க இது 2x 3yன்னு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணும்? நான் எக்ஸை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தால் என்ன வரும்? இது பவரில் 2 இருக்கு. அப்போ நான் வெளியே எடுக்கிற எக்ஸுக்கும் பவரில் என்ன வந்துடும்? 2 வந்துடும். இங்கே 2x minus 3y power 2. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஃபேக்டர்ஸ். அடுத்து ரெண்டாவது எப்படி கொண்டு வரலாம்? நான் 2 வெளியே எடுக்கிறேன். 2 வெளியே எடுத்தா என்ன இருக்கும்? பவரில் கியூப் இருக்கு, அதனால அது இங்கே 3 வந்துடும். ஓகேவா? 2x minus 3y அப்படின்னு வரும். இது செகண்டோடது. தேர்டில் என்ன பண்ணலாம்? நான் 2x minus 3y கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்? இது எப்படி எழுதலான்னு பாருங்க. தேர்ட் எக்ஸ்பிரஷனை 2x cube minus, அப்போ ஒரு எரர் இருக்கு. இதில் என்ன வராது? எக்ஸுங்கிறது வராது. சரியா? இதில் எக்ஸு வராது. அப்போ எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இது 8x cube minus 27y cube இருந்திருக்கும். சரியா? எக்ஸு தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதை எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? 3y cube அப்படின்னு பண்ணலாம். சரியா? ஓகே. அப்போ எப்படி எழுதுவோம்? a cube minus b cube ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? 2x minus 3y. எனக்கு இது என்ன வரும்? 4x square plus 6xy plus 9y square அப்படி கிடைக்கும். சரியா? a cube minus b cube ஃபார்முலா பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதுதான் என்னது? மூணாவதோட ஃபேக்டர்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம்? காமனாக இருக்கிறது எழுதுவோம். 2x minus 3y. ஓகேவா? அதுலயே பவர் எது அதிகமாக இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பவரில் 1, இங்கே பவரில் 1, இங்கே பவரில் 2. அப்போ 2 எழுதுவோம். வேற ரிமைனிங் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுவோம். ரிமைனிங் என்ன இருக்கு? 2 கியூப் இருக்கு, எக்ஸ் பவர் 2 இருக்கு. இங்கே இந்த டேர்ம் அப்படியே இருக்கு. 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர் இருக்கு. சரியா? அப்போ இதுதான் என்னது? இதோட எல்சிஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Question number 91. Find the smallest number that can be divided by 254 and 508 which leaves the remainder 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 254 மற்றும் 508 ஆகிய எண்களை வகுக்கும்போது மீதி 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? அப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சரியா? எல்சிஎம் என்னது? பார்த்தாலே தெரியுது, இதோட மல்டிபிள் தானே இது.
ஓகேவா? நம்ம எப்படி பார்த்தோம், இருக்கையிலே பெரிய நம்பர் எடுத்துக்கோன்னு சொன்னோம். இந்த 508 டிவைசிபிள் பண்ணோம். இந்த 254 என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம். அப்போ எல்சிஎம் என்னது 508 தான். சரியா? அப்போ இந்த ரெண்டு நம்பரையும் இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகும்போது 4 ரிமைண்டர் தருதான். சரியா? அப்போ எக்ஸ்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை நான் 254 டிவைட் பண்றேன். அப்போ ரிமைண்டர் என்ன வருது, எனக்கு 4 வருது. அந்த நம்பரை நான் 508 டிவைட் பண்ணும் போதும் ரிமைண்டர் வருது 4 வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எல்சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம் 508 தான் அப்படின்னு. அப்போ இதோட 4 கூட்டுனா 512. அப்போ அந்த நம்பர் இதுவாக தான் இருந்திருக்கும். சரியா? இதுவாக தான் இருக்கும்போது தான் இந்த 508 வகுக்கும் போதும் மீதி 4 வரும், இந்த 254 வகுக்கும் போதும் மீதி 4 வரும். சரியா? அப்போ ஆன்சர் 512. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 92 என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 digit நம்பர் தட் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 156 and 124 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? அவ பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 156க்கும் 124க்கும் எல்சிஎம் என்னன்னு பார்க்கணும். சரியா? அப்போ 4ல் பண்ணால் இது ஒரு 3, 9, இதில் பண்ணால் இது ஒரு 3, இது ஒரு 1. சரியா? ஃபர்தரா இது காமன் நம்பர் போட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், 39 × 31, இது ஒரு 9, 3, அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு 30, அப்புறம் 12. ஓகேவா? அப்புறம் இதை × 4 பண்ணால் 6, 36, நம்மளுக்கு 4836 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் என்னது, இந்த ரெண்டு நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய நம்பர் 4836 அப்படின்னு சொல்லிட்டேன். இது ஆன்சர். இது என்னது, இது நான் 4 digit 4 இலக்க எண். அவங்க கேட்கறது மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு கேட்குறேன். அப்போ இதோட நெக்ஸ்ட் மல்டிபிள் என்ன வரும், 9672. அதுவும் ஒரு 2 digit நம்பர். சரியா? எனது 4 digit நம்பர். அவங்க கேட்கறது 5 digit நம்பர் கேட்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 4836 3 மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ண என்ன வரும், 8, 18க்கு 8, ரிமைனிங் 1, இது ஒன்று, 9, 10க்கு 1, 24, 25. சரியா? அப்போ 12 வரும், 12, இது ஒரு 14. அப்போ ஆன்சர் இதுதான் என்னது, இந்த ரெண்டு நம்பரையும் எக்ஸாக்டா ரெண்டு நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 93. Find the greatest number consisting 6 digit which is exactly divisible by கொடுத்துருக்காங்க. எனக்கு 24, 15, 36. ஓகேவா? அப்போ பாருங்க, அப்போ இந்த மூணு நம்பருக்கும் நான் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன வரும், 3 டேபிளில் இது ஒரு 8, இது ஒரு 5, இது ஒரு 12 அப்படின்னு வரும். அகெயின் 4 டேபிளில் பண்ணால் இது ஒரு 2, இது 5, இது ஒரு 3. ஓகேவா? அப்போ என்ன வருது, ஃபர்தராக பண்ண முடியாது. அப்போ இது ஒரு 12, அப்புறம் 24, 120, 360. ஓகேவா? எல்சிஎம் 360. இந்த மூணு நம்பரை வகுக்கக்கூடிய நம்பர் என்னது, மிகச்சிறிய எண் 360. ஓகேவா? அப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கிரேட்டஸ்ட் 6 digit நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னது, இதுதான். சரியா? அப்போ இந்த நம்பரை இதால டிவைட் பண்றேன். சரியா? ஓகே, இந்த மூணு நம்பரை கொண்டு டிவைட் பண்றது ஒண்ணுதான். நான் 360 டிவைட் பண்றது ஒண்ணுதான். ஏன் இந்த மூணு நம்பர் 360 டிவைட் ஆகும். மிகச்சிறிய இந்த மூணு நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்னது, 360. அப்போ இந்த தனித்தனியா இந்த மூணு நம்பரையும் இந்த நம்பரை 24, 15, 36 தனித்தனியாக வகுக்கிறதுக்கு பதிலாக காமனாக எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், 360 கண்டுபிடிச்சி அதால் டிவைட் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகேவா? அப்போ பாருங்க என்ன வரும், 2 times 720 அப்படின்னு வரும். இப்போ 279. ஓகேவா? அடுத்து 9, இது ஒரு 7. இப்போ என்ன வரும், 36 × 7, 42க்கு 2, மிச்சம் 4, 21, 252, 0. ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்,
இங்கே ஒரு 9 7 2 7 9 ஓகேவா அகெயின் ஒரு 9 சரியா அப்போ ரிமைண்டர் எவ்வளோ வரும் எனக்கு 279 சரியா அப்போ ரிமைண்டர் 279 வருதுன்னா என்ன அர்த்தம் இந்த நம்பர் என்னது இந்த 360ஆல வகுப்படுற நம்பரோட எவ்வளோ அதிகமாக இருக்குது 279 அதிகமாக இருக்குது இந்த 200 மீதி 79 கொண்டு போய் 279 இங்கே கழிச்சிட்டா எனக்கு இந்த 360 மீன்ஸ் என்னது இந்த 24 15 36 வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 6 இலக்க எண் கிடைச்சிரும் சரியா அப்போ இந்த என்ன பண்ணுங்க இந்த ரிமைண்டர் கூட மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 99720 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது ஓகேவா சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 94 என்ன கொடுத்துருக்காங்க x³ + 1 x² - 1 x + 1 the whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஆப்ஷன்ஸ் எனக்கு x - 1 இருக்கு சரியா நான் இது எப்படி எழுதுறேன்னு பாருங்க x³ + 1³ இப்படி எழுதவா இப்படி எழுதலாமா எழுதலாம் சரியா a³ - b³ ஃபார்முலா எழுதலாமா என்ன எப்படி எழுதலாம் x + 1 எனக்கு x² - x + 1 இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இப்படி வரும் ரெண்டாவது இந்த பைனாமியல் பண்ணும்போது என்ன கிடைக்கும் இது எப்படி எழுதலாம் x² - 1² எழுதலாமா அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது x + 1 x - 1 அப்படின்னு கிடைக்கும் சரி ஃபர்தரா என்ன பண்ணலாம் அதை அப்படியே வச்சுக்கோ ஓகே அப்போ பாருங்க x + 1 x + 1 x + 1 பவர்ல 2 அப்போ எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்போ x + 1 பவர்ல எது அதிகமாக இருக்கோ அதை எழுதுவோம் பேலன்ஸ் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடும் என்ன இருக்கு பேலன்ஸு x - 1 இருக்குது இது செகண்டோடது இது தேர்ட் அப்படியே வச்சிருக்கோம் ஓகேவா பேலன்ஸ் எனக்கு x² - x + 1 சரியா ஓகே அப்போ இதான் என்னது எல்சிஎம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 95 என்ன கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் த எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க என்ன வருது p² - 3p + 2 அப்போ என்ன அர்த்தம் எனக்கு பெருக்குனா +2 வரணும் ஆட் பண்ணா -3 வரணும் அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னது எனக்கு என்னவா இருக்கும் 1 2 -1 -2 இருக்கும் சரியா அப்போ அது எப்படி எழுதலாம் p - 1 p - 2 அப்படின்னு எழுதலாமா சரியா இது ஃபர்ஸ்ட் இதோடது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க p² - 4 இது எப்படி எழுதலாம் p² - 2² அப்படின்னு எழுதலாமா a² - b² ஃபார்மேட்ல அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு p - 2 p + 2 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா இது ரெண்டாவதோட ஃபேக்டர்ஸ் அப்போ என்ன கேட்டிருக்காங்க எல்சிஎம் கேட்டிருக்காங்க அப்போ p - 2 காமனாக இருக்கு அப்போ அதை எழுதிடுவோம் ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுவோம் ரிமைனிங் இருக்கிறது p - 1 p + 2 ஓகேவா அப்போ இதான் என்னது எனக்கான எல்சிஎம் நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 96 ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் வேரியபிள்ஸ்ல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ணுவோம் நான் இந்த மூணு நம்பருக்கும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் என்னது 35 42 30 நான் என்ன பண்றேன் 5 டேபிள்ஸ்ல பண்றேன் பண்ணா இது 7 இது 42 இது 6 திரும்ப 7 டேபிள்ல பண்றேன் இது 1 இது 6 இது 6 திரும்ப 6ல பண்ணா 1 1 1 அப்படின்னு கிடைக்கும் சரியா அப்போ 30 × 7 210 அப்படின்னு எல்சிஎம் கிடைக்கும் நம்பர்ஸுக்கு எல்சிஎம் 210 ஓகேவா அடுத்து என்ன பண்ணுவோம் வேரியபிள்ஸ் a பவர்ல என்ன இருக்கு அதிகமா இது இருக்கு a³ சரியா அடுத்து c பவர் 3 c பவர் 1 c பவர் 2 அப்போ c பவர் 3 b பவர் 1 b பவர் 2 b பவர் 3 அப்போ இதுதான் என்னது ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கொஸ்டின் நம்பர் 97 ஓகேவா x³ - 27 அடுத்து x - 3 ஹோல் ஸ்கொயர் அடுத்து x² - 9 இப்போ இது எப்படி எழுதலாம் x³
cube minus 3 cube அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். சரியா? அப்போ இது என்ன ஃபார்முலா வரும்? a minus b, a cube minus b cube ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு இது எப்படி வரும்? x minus 3 x square plus 3x plus 9 அப்படின்னு வரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது அது அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா x minus 3 இருக்குல்ல, இங்கேயே இருக்கு. அப்போ இது அப்படியே இருக்கட்டும். இது செகண்ட். தேர்ட் எப்படி எழுதலாம்? x square minus 3 square அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். a square minus b square ஃபார்முலா. அப்போ x minus 3 x plus 3 இது தேர்டோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம LCM தான் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே x minus 3 x minus 3 பவரில் 2 x minus 3. அப்போ என்ன எழுதுவோம்? x minus 3 பவரில் 2. சரியா? ரிமைனிங் அப்படியே சேர்த்து எழுதலாம். ரிமைனிங் என்ன இருக்கு? x plus 3 இருக்கு. வேற இந்த டேர்ம் இருக்கு. ஓகே, அப்போ என்னது? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 98 என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்பர்ஸ் வேரியபிள்ஸ்லாம் நம்ம என்ன சொன்னேன்? நம்ம என்னது போன கொஸ்டின் செஞ்ச மாதிரி ட்ரெடிஷனல் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம், எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். நம்ம அடுத்து இல்லைன்னா எப்படி பண்ணிடலாம்? இங்கே 24, 36, 48 இருக்கிறதே பெரிய நம்பர் எடுத்துக்கணும். 48ல் 48 டிவைட் பண்ணோம். 36 டிவைட் பண்ணுமா? பண்ணாது. 24 டிவைட் பண்ணும். சரியா? அப்போ மூணு நம்பரை காமனாக டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன்? 48ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 96. 96ஐ 48 டிவைட் பண்ணோம். 36 பண்ணாது, 24 பண்ணும். சரியா? அப்போ என்ன பண்ணோம்? 48ஓட தேர்ட் மல்டிபிள் என்னது? எனக்கு 144 அப்படின்னு வரும். சரியா? அந்த 144 இந்த மூணு நம்பருமே டிவிசிபிள் பண்ணும். சரியா? அப்போ எல்சிஎம் என்னது? 144. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடலாம்? டானாவத்தில் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? தென் என்ன பண்ணோம்? வேரியபிள்ஸில் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே x power 1 x power 1. அப்போ அதிகமாக இருக்கணும். அப்போ x power 2. ஒயில் எது அதிகமாக இருக்குது? y power 2. அப்போ என்னது? ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 99 எல்சிஎம் ஆஃப். சரியா? இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் பவர் 2. சரியா? ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம்? நான் ஏ பவர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதுவேன்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். சரியா? இது என்னது? ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ரெண்டாவது என்ன இருக்கு? எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. பெருக்குனா +4, கூட்டினா -4. அப்போ என்ன வரும்? -2 -2. அப்போ என்ன வரும்? x minus 2. ஓகேவா? x minus 2 அப்படின்னு வரும். இது எப்படி எழுதலாம்? x minus 2 the whole square அப்படின்னு எழுதலாமா? அப்போ இது என்னது? ரெண்டாவதோட ஃபேக்டர்ஸ். சரியா? அப்போ இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாமா? இது என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? இதை ஃபர்தரா பண்ண என்ன கிடைக்கும்? எனக்கு எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். சரியா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். அப்போ இதோட இதை என்ன பண்ணுவோம்? இதுதான் ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஓகே, சரி, இது செகண்டோட ஃபேக்டர்ஸ். அப்போ இதில் காமன் என்ன இருக்கு? இங்கே x minus 2 இருக்கு, இங்கே x minus 2 ஹோல் பவரில் 2 இருக்கு. அப்போ எல்சிஎம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ ரிமைனிங்கை சேர்த்து எழுதிருங்க. ரிமைனிங் என்ன இருக்கு? x plus 2 இருக்கு, இங்கே என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 இருக்கு. ஓகேவா? அப்போ என்னது? ஆன்சர் இதுதான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 100. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் த ஃபாலோயிங். அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நம்பர்ஸ் வேரியபிள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் என்ன பண்ணுவோம்? பெரிய நம்பர் 24. அப்போ அந்த 24ஐ 24 டிவைட் பண்ணோம், 8 டிவைட் பண்ணோம், 16 டிவைட் பண்ணாது. சரியா? அப்போ 24ஓட நெக்ஸ்ட் மல்டிபிள் 48. 48ஐ 24 டிவைட் பண்ணோம், 8 டிவைட் பண்ணோம், 16 டிவைட் பண்ணோம். அப்போ அந்த மூணு நம்பரை டிவைட் பண்ணோம்ல, அப்போ என்னது? 48 தான் எல்சிஎம். சரியா? அடுத்து பவர் என்னது? எக்ஸ் ஒய் இசட் எழுதிடலாம், எல்லாத்துலேயும் இருக்கு. ஓகேவா?
நம்மளுக்கு காமனாக இருக்குன்னு அவசியம் இல்லை, இதில் 1 இருந்தால் கூட போகும். இங்கே பவரில் 2, பவரில் 3, பவரில் 1, அப்போ பவரில் அதிகமாக இருக்கணும். ஒயில் பவரில் என்னது, பவரில் 3 தான் அதிகம். இசட்டில் பவரில் 4 தான் அதிகம். அப்போ என்னது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 101. சரியா, இங்கேயே கொடுத்துருக்காங்க எல்சிஎம் நம்பர் வேரியபிள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 848. சரியா, 48 பெரிய நம்பர். 48 என்ன பண்ணுவோம், 48 டிவைட் பண்ணோம், 8 டிவைட் பண்ணோம். அப்போ எல்சிஎம் என்னது 48. ஓகேவா, வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இருக்கு, பவரில் எக்ஸ் பவர் 4 அதிகம், ஒய் பவர் 4 அதிகம். அப்போ இதான் என்னது, இதோட எல்சிஎம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 102. சரியா, ஓகே. அப்போ பாருங்க, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், எனக்கு பெருக்குனா 42 வரணும், ப்ளஸ் 42 வரணும், கூட்டினா -13 வரணும். அப்போ என்னது, ஃபேக்டர்ஸ் -6 -7. சரியா, அப்போ எப்படி எழுதலாம், t - 6 t - 7. இதுதான் ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது t - 36. அதை எப்படி எழுதலாம், நான் t² - 6² அப்படின்னு எழுதுறேன். சரியா, அப்போ இதை சிம்பிளை பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு t + 6 t - 6 அப்படின்னு கிடைக்கும். இது ரெண்டாவதோட ஃபேக்டர்ஸ். மூணாவது என்ன இருக்கு, t - 7. அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நம்ம t - 7 ஆல்ரெடி இருக்குல்ல, அது அப்படியே இருக்கட்டும். சரி, அப்போ பாருங்க, எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க, இது தேர்டோடது. அப்போ இங்கே t - 7 இருக்கு, இங்கே இங்கே இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு என்னது எல்சிஎம் தானே, காமனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ பவரில் 3. அப்போ t - 6 இந்த ரெண்டு இடத்துல இருக்கு, அப்போ அதை எழுதிடலாம். இங்கே t + இருக்கு, அதையும் சேர்த்து எழுதிடலாம். என்னது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த எல்சிஎம். ஓகேவா, -9 12. அப்போ எல்சிஎம் என்னது, ஃபர்ஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா என்னது 3 போட்டா -3 4, வேற பண்ண முடியாது. அப்போ -9 × 4 -36 அப்படின்னு எல்சிஎம் கிடைக்கும். சரியா, நம்பர்ஸுக்கு. வேரியபிள்ஸுக்கு ஏபிசின்னு எழுதிடலாம். ஏ பவரில் 3 தான் அதிகம், பி பவரில் 2 தான் அதிகம், சி பவரில் 2 தான் அதிகம். சரியா, அப்போ என்னது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 104. இந்த எல்சிஎம் அப்படின்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ ஃப்ராக்ஷன், அப்போ என்னது, ஃப்ராக்ஷனில் எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், எனக்கு நியூமரேட்டருக்கு எல்லாத்துக்குமே நான் எல்சிஎம் கண்டுபிடிப்பேன், கீழே உள்ள டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா, ஓகே. அப்போ பாருங்க என்ன பண்ணணும், மேலே உள்ள நியூமரேட்டர்ஸ் என்னது 2 3 4 9க்கு எல்சிஎம் என்ன இருக்கு, நான் 2ல பண்ணா 1 3 2 9, 3ல பண்ணா 1 1 2 3, அவ்வளோதானே, வேற அவ்வளோதான். அப்போ என்ன இருக்கு, 2/2 × 3/2 4 × 9 36 அப்படிங்கிறது எனக்கு எல்சிஎம். சரியா, ஓகே. அப்போ கீழே என்ன பண்ணோம், கீழே உள்ள வேல்யூஸுக்கு ஹெச்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே உள்ள என்ன இருக்கு, 3 5 7 13 எல்லாமே பிரைம் நம்பர். சரியா, பிரைம் நம்பர்ஸோட ஹெச்சிஎம் என்ன தான் இருக்கும், எனக்கு 1 தான் இருக்கும். சரியா, அப்போ என்னது ஆன்சர் 36 / 1, ஆன்சர் 36. இது எப்படி எழுதலாம், 36 கூட எழுதலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 105. ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன். ஓகேவா, 16 - 12 8. அப்போ எல்சிஎம் என்ன பண்ணுறேன், நான் 4 பண்ணுறேன். எனக்கு இது 4, இது -3, இது 2, தென் 2ல பண்ணால் இது 2 -3 1. சரியா, அப்போ என்ன வரும், 8 16 -48 நம்பருக்கு பண்ணும்போது இதுக்கு எம் பவரில் எது அதிகம், 2 அதிகம், என் பவரில் 2 தான் அதிகம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 106. எல்சிஎம். ஓகேவா, 21 35 7ல பண்ணா இது என்ன வரும், இது ஒரு 3 டைம்ஸ், இது ஒரு 5 டைம்ஸ்.
அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ 21 into 5 105 எல்சிஎம். வேரியபிள் எக்ஸு ஒய், எக்ஸ் பவரில் 2 அதிகம், ஒய் பவரில் 2 அதிகம். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 107. If the two numbers a and b are the ratio 3 என்னது m is to n, then the LCM of a and b is அப்படின்னு கேட்டிருக்கேன். a மற்றும் b என்னும் இரு எண்கள் m is to n என்ற விகிதத்தில் அமைந்துள்ள எனில் a மற்றும் b இன் மீப்போமா LCM கண்டுபிடிக்கணுமா. சரியா? அப்போ பாருங்க, அந்த நம்பர் ஏன்னு ஒரு நம்பர், பின்னு ஒரு நம்பர், இதோட ரேஷியோ என்னது m is to n. சரியா? ஓகே, சரி, ஓகேவா? ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இதோட ஹெச்சிஎஃப்பை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஹெச்சிஎஃப் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த நம்பர் என்னவா இருந்திருக்கும், இதை கொண்டு என்ன பண்ணுவேன், இந்த ரேஷியோட நம்பரையும் எக்ஸ் என்ன பண்ணுவேன், மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் கிடைக்கும். சரியா? அப்போ என்னவா இருக்கும், எனக்கு அந்த நம்பர் ஏங்கிற நம்பர் எம்எக்ஸ் அப்படின்னு எழுதலாம், இந்த நம்பர் பி நம்பரை என்எக்ஸ் அப்படின்னு எழுதலாமா? எழுதலாம். சரியா? ஓகே, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராடக்ட் ஆஃப் தி டூ நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் என்னது, ஏங்கிறது எம்எக்ஸ், பிங்கிறது என்எக்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஹெச்சிஎஃப் நம்ம என்ன எடுத்திருக்கோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம், எல்சிஎம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இங்கே பாருங்க, இதை வச்சு நான் இதை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா இது என்னது, எம்எக்ஸோட வேல்யூ என்னது, ஏ. அப்போ ஏஎன் இது எல்சிஎம்மாக இருந்திருக்கும். சரியா? இது ஒரு கேஸ். இன்னொரு இதில் இதை என்ன பண்ணலாம், எம்எக்ஸ் என்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எல்சிஎம். ஏன் இந்த எக்ஸை கேன்சல் பண்ணியிருக்கலாம்ல, கேன்சல் பண்ணால் இந்த டேமோட வேல்யூ என்னது, பேர் பி. ஓகேவா? அப்போ ஓகேவா, இப்படி ரெண்டு கிடைக்கும். அப்போ எல்சிஎம் ஏஎன்னாலும் கரெக்டு தான், எம்பினாலும் கரெக்டு தான். சரியா? நம்மளுக்கு ஆப்ஷனில் ஏஎன் இல்லை, ஏஎன் இருந்தால் அதுவும் கரெக்டு, எம்பி இருக்குது. ஓகேவா? அப்போ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 108. Two numbers are in the ratio 3:5 and their LCM is 300. Then the numbers are அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3:5 என்ற விகிதத்தில் இருக்கும் இரு எண்களின் மீப்போ மடங்கு பொது மடங்கு 300 எண்ணில் அவ்வெண்கள். சரியா? அப்போ எப்படி பண்ணுவோம், நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 3:5. அப்போ இது எப்படி எழுதலாம், இது 3x, இது 5x எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி காமனாக 15x தான் எழுதுவோம். 15x தான் எனக்கு 300 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 20. அப்போ இந்த 20 கொண்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் அந்த நம்பர் 60 100. ஓகேவா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 15x² எழுதிடக்கூடாது. சரியா? நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இதே மாதிரி சிமிலர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வரணும், 15 காமனாக ஒரு எக்ஸ் தான் போடணும். சரியா? ஓகே, இப்போ ஆன்சர் என்னது 60 100. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 109. x³ - 125. அடுத்து சொல்லியிருக்காங்க y - 5 பவரில் 2 y² - 25. இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா. சரியா? ஆப்ஷன்லாம் பாருங்க, y - 5 இருக்கு. அப்போ அதையும் நான் என்ன பண்ணுவேன், அந்த ஃபார்முலா கொண்டு வரேன். இதை எப்படி எழுதலாம், y³ - 5³ அப்படின்னு எழுதலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இது. அப்போ இதை சிம்பிளை பண்ண என்ன வரும், a³ - b³ ஃபார்முலா எனக்கு y - 5 என்ன கிடைக்கும், y² + 5y + 25 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது ஃபர்ஸ்ட் இதோட ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது y - 5 பவரில் 2 இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ரெண்டாவது மூணாவது என்ன இருக்கு, y² - 5² எழுதலாமா, எழுதலாம். சரியா? அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணா y - 5 y + 5 இது தேர்டோட. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்கு, y - 5 y - பவரில் 2, இங்கே y - 5. அப்போ பவரில் 2 இருக்கிற மாதிரி எழுதுவோம், இதான் ஹையஸ்ட். சரியா? மெத்தடெல்லாம் சேர்த்து எழுதிருங்க. என்ன இருக்கு, y + 5 இருக்கு, இந்த டேர்ம் இருக்கு y² + 5y + 25. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர்
110 the LCM of அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், ஏன்னா நியூமரேட்டருக்கு ஃபுல்லாக LCM எடுக்கணும், ஓகேவா, டினாமினேட்டருக்கு HCF எடுக்கணும், ஓகேவா. அப்போ LCM எடுங்க, 1 5 2 4 2ல் பண்ணால் 1 5 1 2, ஓகேவா, அவ்வளோதான். அப்போ என்ன வரும், எனக்கு 10 20 அப்படின்னு கிடைக்கும். LCM 20. கீழே என்னன்னு நான் HCF எழுதணும். எதோட HCF 3 6 9 27. 3ல் பண்ணால் 1 2 3 9, ஓகேவா. வேற எது காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ என்னது, HCF 3 தான். அப்போ ஆன்சர் என்னது 20/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11111. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த LCM ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண கிடைக்கும், எனக்கு பெருக்குனா +4 வரணும், கூட்டினா -4 வரணும், அப்படின்னா -2 -2 இருந்திருக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம், y - 2 y - 2ன்னு எழுதலாமா. இதை கம்பேர் பண்ணி எப்படி எழுதலாம், y - 2 பவரில் 2. இது ஃபர்ஸ்ட் இதோடது. ரெண்டாவது y² - 2² எழுதலாமா. எழுதுனா என்ன கிடைக்கும், y - 2 y + 2 அப்படின்னு கிடைக்குமா. இது செகண்டோடது. அப்போ இங்கே y - 2 இங்கே y - 2 பவரில் 2. அப்போ LCM பெரிய வழி தானே எழுதுவோம், இதை சேர்த்து எழுத வேண்டியதான். ஆப்ஷன் B தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 112 என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த LCM ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். நம்மளுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், எனக்கு இந்த 2 இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கே வந்துடும். அப்போ என்ன வரும், பெருக்குனா -6 வரணும், கூட்டுனா -5 வரணும். அப்போ அது நம்பர் என்ன வரும், -6 + 1, ஓகேவா. அப்போ இது ரெண்டு பெருக்கும் போது எனக்கு -6 வரும், கூட்டும் போது -5 வரும். அப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம், t - 6 t + 1. இது ஃபர்ஸ்ட் இதோடது. செகண்டு என்ன பண்ணலாம், நான் 2 வெளியே எடுத்துறேன். 2 வெளியே எடுத்துட்டா t² - 9 அப்படின்னு இருக்குமா. சரியா, அப்போ இது எப்படி எழுதலாம், t² - 3² எழுதலாமா. அந்த 9 இது எப்படி எழுதலாம், t² - 3² எழுதலாம். சரியா, அப்போ இது பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு t + 3 t - 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த 2 இது செகண்டோட ஃபேக்டர்ஸ், ஓகேவா. அப்போ காமனாக இது இருக்கா, ஓகே. ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன், என்ன பண்ணிட்டோம், இந்த 2ஆல் டிவைட் பண்ணலை. சரியா, இதை டிவைட் பண்ண வரும், நம்ம கோஎஃபிஷியன்ட்டால டிவைட் பண்ணணும்ல. இது டிவைட் பண்ணால் என்ன வரும், இந்த டேர்ம் என்ன வரும், எனக்கு இது வந்திருக்காது, என்ன வந்திருக்கும், எனக்கு இதை கேன்சல் பண்ணால் -3 வந்திருக்கும். அப்போ இது என்ன வந்திருக்கும், எனக்கு t - 3 அப்படின்னு வந்திருக்கும். இது எப்படி வந்திருக்கும், இது 2t + 1 அப்படின்னு வந்திருக்கும். சரியா, நான் கோஎஃபிஷியன்ட்டால என்ன பண்ணல, டிவைட் பண்ண மறந்துட்டேன். சரியா, அப்போ இது ஃபர்ஸ்டோட ஃபேக்டர்ஸ், இது செகண்டோட ஃபேக்டர்ஸ். அப்போ காமனாக என்ன இருக்கு, t - 3 இருக்கு, ஓகேவா. தென் 2t + 1 இந்த t + 3, ஓகேவா. வேற இந்த 2 எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனா எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஆப்ஷன் சி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர், ஆமாம் இது லாஸ்ட் கொஸ்டின் 113. என்ன கொடுத்துருக்காங்க, LCM ஆஃப் ஒரு 5 நம்பரோட LCM என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 12 14 19 25 36, ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறேன், நான் 2 டேபிளில் பண்ணால் இது 6 7 19 25 18, ஓகேவா. அகெயின் 6 டேபிளில் பண்ணால் 1 7 19 25 3, ஓகேவா. அப்போ பாருங்க என்ன வரும், எனக்கு இது 12
சரியா? இது 7 into 3 ஒரு 21 into 19 into 25. ஓகேவா? சரி, அப்போ என்ன பண்ணுங்க, இதை சால்வ் பண்ணா எனக்கு இது ஒரு 210 ஒரு 42 252 வருமா? இன்ட்டு 19 இன்ட்டு 25 252 இன்ட்டு 19 அப்போ ஒரு 18, இது ஒரு 45 47 48க்கு 84, அடுத்து 5 ஒரு 18 23 27க்கு 7, அடுத்து ஒரு 2 4 7 அப்போ என்ன வரும்? எனக்கு 4788 இன்ட்டு 25 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஓகே, அப்போ ஒரு நம்பரை 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 25ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். வேற என்ன பண்ணலாம்? வேற 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். சரியா? ஒரு நம்பர் 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 4ஆல் டிவைட் பண்ணலாம். சரியா? அப்போ பண்ண என்ன வரும்? எனக்கு 11, ரிமைனிங் என்ன வரும்? 3, அப்போ 9, அப்போ 2700 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்குது? எனக்கு 1,19,700 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்போட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2020 25 வரைக்கும் வந்த எல்லா கொஸ்டினையும் இந்த 3 பார்ட் வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேற என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட்டு இன்னொரு டாப்பிக்கில் என்ன பண்ணலாம்? மீட் பண்ணலாம். தேங்க்யூ.